நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய கீழ்வாதம் நோய் இளம் வயதினர்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அதிகமாக வரதை பார்க்க முடியுது. இந்த நோய் எதனால் வருது, இதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட்ஸில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு என்பது குறித்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸோடைய சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நேவிகேஷன் டாக்டர் அசோக் குமார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இந்த ரோபோட்டிக் சர்ஜரி நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் 4 years யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் நேவிகேஷன் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் 15 to 18 years வந்து டெக்னாலஜி கண்டினியூஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரேஷன் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்குன்னா லாஸ்ட் 4 years ரோபோட்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். இது புதுசு கிடையாது. இட்ஸ் பீன் 15 years இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது. கொஞ்சமாக இந்தியாவில் லாஸ்ட் 5 years வந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 4 years யூஸிங் கிட்ட இருந்தீங்க. சார், இப்போ வந்து எந்த ஒரு நோய் வரதுக்கு முன்னாடியும் அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது இன்னுமே ரொம்ப நல்லது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ஆர்த்ரைட்டிஸ் கீழ்வாதம் சொல்லக்கூடிய இந்த மூட்டு வலி மூட்டு வீக்கத்தை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது சார்? ஸோ ப்ரிவென்ஷன் இஸ், இந்த ஆர்த்ரைட்டிஸ் இது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் ஆல்வேஸ். ஸோ நேச்சரை வந்து கடவுள் வந்து யாருக்குமே முட்டி தேய்ணுன்னு கொடுக்கல. ஸோ அந்த ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ண பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணால் யாருக்குமே தேயாது. ஸோ ஈவன் 70-80 years வரைக்கும். எப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்னால வெயிட் அதிகமாக போட்டோம் ஆர் ஆக்சிடென்ட் ஆகுதுனால அப்போ தான் முட்டி தேய மாட்டாங்க. ஸோ வாட் மெசேஜ் என்ன கொடுக்கணுன்னா, பிஎம்ஐ வெயிட் அதிகம் போடாமல் லைஃப் ஸ்டைல் நல்லா மெயின்டைன் பண்ணி யாருக்குமே முட்டி தேயாது. ஸோ 2 விதமாக ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஒன்று தேய்மாட்டதுனால, இன்னொன்று வந்து பிளட்டில் இருக்கிற ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எங்கர் பீப்புளுக்கும் வரும். அது மெடிகேஷன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணும். மெடிகேஷன் கரெக்டாக சாப்பிட்டா அது க்யூர் ஆகிடும். ஸோ இட் கேன் ப்ரிவெண்ட் ஃபர்தர் டேமேஜ் இன் ருமட்டாய்டு. இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, முட்டி தேய்மாட்டம். அது ஏஜ்னால, வேர் அண்ட் டேர். அது எதுக்கு யூஸ்வலாக வெரி காமன்னா வெயிட்னால. ஸோ வெயிட், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணால் முட்டி தேய்மாட்டம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். சார், நீங்கள் 2 விதமான ஆர்த்ரைட்டிஸ் சொன்னீங்க. ஒன்று ருமட்டாய்டு பிளட்லேயே இருக்க ஆர்த்ரைட்டிஸ், இன்னொன்று எலும்பு தேய்மானத்தினால வர ஆர்த்ரைட்டிஸ்னு. இது ரெண்டுத்தையுமே வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறது சார்? ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து பிளட் டெஸ்ட்டை டயக்னோஸ் பண்ணலாம். மெயினாக கிளினிக்கல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இந்த மார்னிங் எழுந்திரிச்சோடனே சின்ன ஸ்மால் ஜாயின்ஸ்லாம் வீங்க இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். எர்லி மார்னிங்கில் இந்த கோல்டு, பனிக்காலத்தில் அதிகமாக பெயின் இருக்கும். அது மாதிரி எங்கர் ஏஜில் இருக்கும். ஸோ 20 years 25 years எங்கர் ஏஜில் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுற பிளட் டெஸ்ட் பண்ணால் அப்போ ரிப்போர்ட்ஸ் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அதர் டைப் ஆர்த்ரைட்டிஸ் எங்கர் ஏஜில் வராதுங்க, ஓல்டர் ஏஜில். ஓல்டர் ஏஜ் இந்த சென்ஸ் எப்படின்னா, வெயிட் அதிகமாக இருந்து முட்டி தேய்மாட்டம், அப்போ எக்ஸ்ரே எடுத்து டயக்னோஸ் பண்ணணும். ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிளட் டெஸ்ட்டை டயக்னோஸ் பண்ணுவோம் எங்கர் ஏஜில். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எக்ஸ்ரே எடுத்து டயக்னோஸ் பண்ணணும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்ல என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது சார்? இதில் ஏதாவது அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கா? கரண்ட் நோ த ஃபியூச்சர் இஸ் நோன்னு சொல்கிற மாதிரி we are the கரெக்ட் டைமில் இருக்கிறோம் நம்ம. ஸோ we have the most advanced technology robotics. இந்த டெக்னாலஜி புதுசு கிடையாது. இந்த டெக்னாலஜி வாஸ் தேர் ஃபார் 15 years இருக்குங்க. நேவிகேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நேவிகேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் நேவிகேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். நவ் we are in robotic technology. ஸோ இது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. இது 15 years மேலே இருக்குது. இப்போ கரண்ட் லாஸ்ட் 4 years we are the first SIMS hospital and we are the first one to do this robotic knee replacement in Tamil Nadu. So இந்த டெக்னாலஜி is the most advanced one and more precise, ரொம்ப அக்யூரேட். அது இப்போ 2022ல் யாராவது knee replacement பண்ணிக்கணும்னா we should use technology. இந்த டெக்னாலஜி இல்லாமல் பண்ண முடியும், ஆனால் மோர் பர்ஃபெக்ட் ப்ரிசிஷன் எல்லாமே பண்ணணும். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். ஏன்னா சம்திங் ஐஸ் கேனாட் சி, அந்த கண் வந்து பார்க்க முடியாது சர்ஜரியில் ஃபுல்லாக. முன்னாடி தான் பின்னாடி பக்கம்லாம் பார்க்க முடியாது நம்ம. ஸோ இந்த டெக்னாலஜி என்ன பண்ணால், வாட் ஐஸ் கேனாட் சி இந்த டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் அஸ் டு சி. ஸோ திஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இப்போ நீ ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துலலாம் தே டூ கன்வென்ஷனல் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் கார் வீல் அலைன்மெண்ட். முன்னாடிலாம் வீல் அலைன்மெண்ட் மெக்கானிக் வந்து ரோப் வச்சு பண்ணிட்டு இருப்பார். 2022ல் யாருமே வீல் அலைன்மெண்ட்ஸ்லாம் கையில் பண்ணுறது கிடையாது. யூ டேக் த கார் டு த 3D அலைன்மெண்ட் சென்டர். யூ ஹேவ் ரொபோட்டிக் அலைன்மெண்ட் சென்டர். இப்போ எதுக்கு அலைன்மெண்ட் பண்ணுறோம்? பேலன்சிங் எதுக்கு பண்ணுறோம்? நல்லா பேலன்ஸ் பண்ண வீல், அலைன் பண்ண டயர், பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும், டயர் தேய்மாட்டம் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லா இருக்கும். ஒரு கார் டயருக்கே நம்ம பார்க்குறப்ப ஹியூமனோட நீஸ் கூட டயர் மாதிரி நம்மளுக்கு. அந்த டயர் நீ வந்து நல்லா அலைன் பண்ணணும், கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக அக்யூரேசி இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணோன்னா அதோட லைஃபோட நீ வந்து நல்ல லாஞ்சிவிட்டியாக இருக்கும், நல்லா நடக்கலாம், ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்.
முன்ன மாதிரி நடக்கிறதுக்கு கொண்டு இல்லை. யூ கேன் டூ ரன்னிங், யூ கேன் டூ ஸ்விம்மிங், கால்ஃப் ப்ளே பண்ணலாம், யூ கேன் டூ ஆல் த ரொட்டீன் ஒர்க்ஸ், கார் ஓட்டலாம். ஸோ யூஸிங் த ப்ரெசன்ட் டெக்னாலஜி நல்ல யூஸ் பண்ணிக்கலாம் நீயே. ஸோ இந்த ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணும்போது பெயின் ஏதாவது இருக்குமா ஒன்ஸ் ஆஃப்டர் தி சர்ஜரி இல்லை டியூரிங் தி சர்ஜரின்றது? பெயின் இஸ் ஒன்லி இட்ஸ் அ காமன் ஃபேக்டர். பட் பெயின் எப்படின்னா பெட்டராக இருக்கும், ஜீரோ பெயின் சொல்ல முடியாது. ஸோ எனி சர்ஜரி இஸ் பெயின்ஃபுல், பெயின் இருக்கும். ஆனால் இந்த சர்ஜரினால ரொம்ப டிஷ்யூ டேமேஜ் பண்ணாதனால லெஸ் பெயின் கம்பேர்ட் டு தட் கன்வென்ஷனல் சர்ஜரி. இந்த சர்ஜரியிலேருந்து பெயின் ரொம்ப கம்மி. நான் சேம் டே நடக்க வச்சிடும். அன்றைக்கே நடக்கலாம், அன்றைக்கே முட்டியை மடக்கலாம், செகண்ட் டே படிக்கட்டு ஏறலாம், தேர்ட் டே மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் தேர்ட் டேவே வீட்டுக்கு போகலாம். இப்போ இன்ஃபேக்ட் ரீசென்ட்லி நாங்கள் வந்து ட்ரைங் டு கெட் சேம் டே டிஸ்சார்ஜ். வி ஆர் ஒர்க்கிங் டு த சேம் டே டிஸ்சார்ஜ் ஸோ தட் ரிகவரிஸ் இஸ் ஃபாஸ்டர். இப்போ எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து இப்போ இந்த சர்ஜரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்மளோட ரொட்டீன் லைஃப் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா? நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பண்ண முடியுமா, இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் இருக்குமான்றது ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? எப்படி இருந்தோம் இல்லை, பிஃபோர் ஆர்த்ரைட்டிக் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி இருக்கலாம். யூ கேன் டூ, இல்லை நடக்கலாம், படிக்கட்டு ஏறலாம், யூ கேன் டிரைவ், யூ கேன் ப்ளே கால்ஃப், ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம், நீங்கள் சைக்கிள் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். யூ கேன் டூ ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ப்ரீ ஆர்த்ரைட்டிக். எப்போ 10 இயர்ஸ் முன்னாடி ஆர்த்ரைட்டிக் எப்படி இருந்தால் எல்லாமே பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், உங்கள் வேலை நீங்கள் பண்ணிக்கலாம். கிளைம் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். சார் ரோபோட்டிக் சர்ஜரின்னும் போது இது எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு? இப்போ ஒன்ஸ் வி ஆர் பீன் யூஸிங் ஃபார் லாஸ்ட் 4 years யூஸ் பண்ணுறதுனால த காஸ்ட் இஸ் டைம் இஸ் நியூட்ரல். இந்த டைம் இஸ் நியூட்ரல். அந்த ஈவன் த காஸ்ட் இஸ் நியூட்ரல். கன்வென்ஷனல் சர்ஜரிக்கும் ரோபோட்டிக் சர்ஜரிக்கும் எக்ஸ்பென்சிவ் இல்லை. கன்வென்ஷனல் சர்ஜரி என்ன காஸ்ட்டோ அதே காஸ்ட் தான் ரோபோட்டிக் சர்ஜரி கூட. டைம் நியூட்ரல் ஆயிடுச்சு. So usually total knee replacement takes 45 minutes surgical time. The same 45 to 50 minutes is a surgical time. சார் இப்போ ஆர்த்ரைட்டிஸ் இருக்க எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே இந்த ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணணுமா? ஒன்ஸ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு பேஷண்ட் இஸ் சர்ஜரி பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா we should use the best technology. இப்போ யூஸ் த பெஸ்ட் டெக்னாலஜி, நேவிகேஷன், ரோபோட்டிக்ஸ். 2022 டெக்னாலஜி யூஸ் பண்ண தான் குட் ஃபார் த பேஷண்ட்ஸ் அவுட்கம். இப்போ எப்படி கால்குலேட்டர் இருக்கோ, வி கேன் ஹேவ் ஒரு 10 digit நம்பர் கொடுத்துட்டு உங்களை 10 digit into 10 digitனா இட்ஸ் டிஃபிகல்ட். யூ ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்ஃபுல் டு டூ திஸ் பைனரிக்ஸ். பட் இது மாதிரி இஃப் யூ கால்குலேட்டிங் ஈஸி டெல்ஸ் யூ. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் குட். இப்போ ரோபோட் டெக்னாலஜியை நான் யூஸ் பண்ணுறேன்னா எவ்ரி சர்ஜன் யூசஸ் த ரிசல்ட்ஸ் ஆர் ஈக்குவல். கன்சிஸ்டன்சி ஆஃப் ரிசல்ட்ஸ், அவுட்கம்ஸ் ஆர் பெட்டர். ஸோ என்டையர் பாப்புலேஷன் வில் பி பெட்டர். ஓகே சார், இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் பண்ணால் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்கு இல்லையா, இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமோ அப்படின்ட்டு. இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? இருக்கு சர்ஜரி என்னவே எனக்கும் தான் பயம். நானும் ஒரு பேஷண்ட் மாதிரி. எவ்ரிபடி இஸ் ஃபியர் ஆஃப் த சர்ஜரி. ஸோ டாக்டர் சொல்ல முடியாது எனக்கு பயம் இல்லைன்னு கிடையாது. எவ்ரிபடி சர்ஜரி இஸ் த லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் தட்ஸ் வை நான் சொன்னேன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். ப்ரிவென்ட் பண்ணணும், வெயிட் ரிடியூஸ் பண்ணணும், நீங்கள் நல்ல லைஃப் ஸ்டைல், ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், ஆக்டிவிட்டி இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சர்ஜரின்னு வந்துட்டால் இது யூஸிங் த டெக்னாலஜி, த அவுட்கம்ஸ் ஆர் பெட்டர். நல்ல அந்த மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ண விடாது. இன்ஃபேக்ட் நம்ம சர்ஜரி ரோபோட் சர்ஜரி முடித்த உடனே பிஃபோர் சர்ஜரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா ஷீட் கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த டேட்டா ஷீட்டில் வந்து எப்படி சர்ஜரி பர்ஃபார்ம் பண்ணணும், எனி மிஸ்டேக்ஸ் இருக்கா, எங்கே எரர் இருக்கா, எவ்வளோ எரர்னா 0.1 millimeters எரர். ஸோ முன்னாடிலாம் 5 degrees to 10 mm எரர் இருக்கும். எவ்ரிதிங் 0.1 mm எரர். திரும்பி யூ கேன் கோ பேக் அண்ட் ரெக்டிஃபைட் கம் பேக். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் ரோபோட்டிக் டெக்னாலஜி. இட்ஸ் லைக் நேவிகேஷன். த கார், எவ்ரி கார் ஹஸ் காட் அ நேவிகேஷன் சிஸ்டம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போனோன்னா கூகுளில் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக காமிச்சிடும் நம்மளுக்கு. அட்லீஸ்ட் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்கும், நாங்கள் எங்கே போயிட்டு நம்ம திரும்பி பார்க்கலாம் இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ரோபோட்டிக் சர்ஜரி, ஒன்ஸ் யூ டூ த knee, it tells you exactly everything, then you can search, okay, as a surgeon, then you put the implant. சார் இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கம்ப்ளீட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒரே ஆப்ஷனா? இல்லை, வெரி குட் கொஸ்டின். அது நான் ஆர்த்ரைட்டிஸ் நீ பெயின் வந்தப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். அந்த எக்ஸ்ரேல காமிக்கும் நம்மளுக்கு ஜாயிண்ட் தேய்மாட்டம் ஃபுல்லாக இருக்கா, பாதி இருக்கா. ஸோ என்ன பண்ணலாம், பேஷண்டோட ஏஜ் பார்த்துட்டு, ஸோ ஒரு பக்கம் தேஞ்சிருக்கு ப்ளஸ் அந்த கால் வளையம் பார்ப்போம், அலைன்மெண்ட் பார்ப்போம். ஸோ ஒரு பக்கம் தேஞ்சிருக்கு, அலைன்மெண்ட் நல்லா இருக்குன்னா வில் டூ பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அலைன்மெண்ட் வளைஞ்சிருக்கு, அதாவது கால் பவுட் லெக் சொல்லுவாங்க, ப்ளஸ் ஒரு பக்கம் தெரிஞ்சிருக்குன்னா நம்ம சம்திங் ஜாயிண்ட் ப்ரிசர்விங் சர்ஜரி சொல்லுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டோம், அந்த போனை ஒண்டி கரெக்ட் பண்ணும். இந்த போனை கரெக்ட் பண்ணால் அந்த வெயிட் பேரிங் லோடு வந்து சென்டர் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை கிடையாது. யங்கர் பீப்புள்
வயசு கம்மி 40 இயர்ஸ் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டோம். 40 எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் தேஞ்சிருக்கா வெயிட் லோடிங்கை மாற்றிடும். 40 to 50 or 60 வரைக்கும் பார்ப்போம். ஒரு பக்கம் தான் தேஞ்சிருக்கு, ஈவன் 70, 80 கூட ஒரு பக்கம் தான் தேஞ்சிருக்குன்னா we do a special call partial knee replacement சொல்லுவோம். ஸோ ஒரு யூனிகார்ன் ரீப்ளேஸ்மெண்ட். அது எல்லாருக்கும் சூட் ஆகுது. அவங்களுக்கு லிகமெண்ட்ஸும் நல்லா இருக்கணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணி ஜாயிண்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லிகமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த கம்பார்ட்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்ஷியல் knee ஒண்டி தான் பண்ணுவோம். நம்ம பார்ஷியல் knee அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்லி 4-5 millimeters ஆஃப் போன் எடுத்துகிட்டு நம்ம கேப் நீ கேப் மாதிரி ஸ்மால் ஒரு கம்பார்ட்மெண்ட் கேப் பண்ணி தான் போடுவோம். அதனால் அன்றைக்கே நடக்கலாம். ஃபுல் ஃப்ளெக்ஷன், ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ரொம்ப பிளட் லாஸ் ஒன்றுமே இருக்காது அந்த பார்ஷியல் நீல. நமாஸ் பண்ணலாம் பேஷண்ட்ஸு. யூ டூ பார்ஷியல் நீ, யூ கேன் ரன். ஸோ ரன் பண்ணலாம். யூ கேன் டூ எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம் பார்ஷியல் நீ பண்ணுறப்ப. இப்போ ஃபுல்லாக தேஞ்சு போயிருக்குன்னா அவங்களுக்கு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு டோட்டல் நீ. அந்த டோட்டல் நீ பண்ணுறப்ப தான் இந்த robotic technology is used for all the three things. Even for அந்த bone correction சொல்கிறோம்ல, அதுக்கும் நாங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். பார்ஷியல் நீக்கும் robotic யூஸ் பண்ணுவோம், டோட்டலுக்கும் robotic யூஸ் பண்ணுவோம். ஸோ the technology is used for all the three scenarios. So we do the best, ஏன்னா outcomes will be best. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது 1-2 degrees ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 5 degreesனா அந்த 1 degree கரெக்ட் பண்ணுறதுக்கு we are trying to work. அது கண்ணுக்கு தெரியாது நம்மளுக்கு. These computer gives us, the technology gives us the best. ஏன்னா காலில் கேமராஸ் இருக்கும். அந்த கேமரா வந்து மோஷன் கேப்சர் நம்ம மூவியில் பார்ப்போம். அது மாதிரி மோஷன் கேப்சர் மாதிரி இந்த மூமெண்ட் கால் லெக் மூவ்மெண்ட் பண்ணுறப்ப அது எக்ஸாக்ட்லி டெல்ஸ் யூ எவ்வளோ டிகிரி எவ்வளோ ரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் அட்வான்டேஜ் robotic technology. சார் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவீங்க சார்? ஸோ robotic surgery is done. இப்போ சர்ஜன் தான் பண்ணுறாங்க, ரோபோட்லாம் சர்ஜரி பண்ணல. ஸோ சர்ஜன் சர்ஜரி பண்ணுறோம். ரோபோட் ஹெல்ப்ஸ் த சர்ஜன். நம்ம இப்போ வச்சுருக்கோம்ல, உங்கள்கிட்ட ஒரு உடன் பிளேட் கொடுத்துட்டு நான் லைன் போட்டுட்டு கட் பண்ணுன்னு சொன்னேன்னா ஸ்கில் தேவை, கரெக்டாக அந்த லைனில் கட் பண்ணும். இப்போ யூஸிங் ரோபோட் அதே அந்த ரோபோட்கிட்ட கொடுத்தோன்னா எக்ஸாக்டாக 90 கட் பண்ணும். அது லேசர் கட்டிங் மாதிரி. இங்கே தான் எக்ஸிக்யூஷன். ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ரோபோட். ஸோ சர்ஜன் வந்து ஃபீட்பேக் ரோபோட் கொடுத்துட்டு அதை பிளான் பண்ணும். அந்த பிளான் பண்ணது ஒன்ஸ் த சர்ஜன் இஸ் வெரி ஹாப்பி அபவுட் த பிளான் எவ்ரிதிங், ரோபோட் will execute. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறப்பையும் ரோபோட் நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ நம்ம கை ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ போத் டுகெதர் we do the surgery. ஸோ ஒன்ஸ் யூ ஓப்பன் த knee ஜாயின் பண்ணோம்னே மேப் பண்ணும். ஸோ மேப் பண்ண அந்த மோஷன் கேப்சரிங் கேமராஸில் இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் டு த ரோபோட். இட் கெட்ஸ் இன் 3D இன் ரியல் டைம். நம்ம கம்ப்யூட்டர் கேட் டிசைன் மாதிரி இட் கெட்ஸ் அ கேட் டிசைன். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் மேப்பிங் இட் இன் ரியல் டைம் இமேஜஸில் உங்களோட knee, ஃபீமர், டிபியா வந்து அப்படியே க்ரியேட் பண்ணிவிட்டோம். அந்த நீயை க்ரியேட் பண்ண அப்புறமா அதுக்கு சைஸ், உங்கள் knee என்ன சைஸ் 1, 2, 3, 4, 4.5, 5 அந்த சைஸ் சொல்லிடும். போத் டிபியா அண்ட் ஃபீமர் என்ற போத் knee ஜாயிண்ட்டும் சைஸு. நெக்ஸ்ட் நடுவில் ஒரு பிளாஸ்டிக் பாலிஎத்திலீன் இருக்குது, ஹைலி க்ரோஸ். அந்த பாலி சைஸ் கூட சொல்லிடும் நம்மளுக்கு. இந்த இம்ப்ளான்ட்ஸ் இந்த சைஸில் யூஸ் பண்ணால் எவ்வளோ அலைன்மெண்ட் கரெக்ட் பண்ணலாம், நம்ம knee எவ்வளோ ஃபங்க்ஷன் நல்லா வரும், எவ்வளோ ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், எவ்வளோ தூரம் மடக்கலாம்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் ரோபோட் கொடுக்கும் நம்மளுக்கு. இங்கே சர்ஜன் வந்து க்ளீனாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபைன் டியூன் பண்ணுறோம். நம்ம ஜஸ்ட் ஃபைன் டியூனிங். என்னதான் மிஷின் நம்மக்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்தா கூட சர்ஜன் வந்து ஃபைன் டியூன் பண்ணுறோம். இந்த ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு தென் யூஸிங் தட் ஹேண்ட் கண்ட்ரோல்டு robotic பர் சிஸ்டம் அந்த போன் கட் பண்ணுறது அது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ 4 mm எடுக்கணும்னா எக்ஸாக்டாக 4 mm. இட் டஸ் நாட் கோ மோர் தென் தட். அந்த எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முன்னாடி என்ன அது கட் பண்ணுறப்ப கொஞ்சம் 1 or 2 mm கேன் கோ இங்கே அங்கே, இதில் பண்ண முடியாது. ஸோ ப்ரிசைஸாக பர்ஃபெக்டாக தான் உங்கள் லிகமெண்ட் டென்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா லிகமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறது நம்ம லிகமெண்ட்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அந்த இருக்கிற லிகமெண்ட் ஸ்பேஸ் விண்டோவில் இந்த எக்ஸிஸ்டிங் ஒரு knee உள்ளே வச்சுட்டு சிமெண்ட் பண்ணுறது ஸோ தட் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டென்டலில் கேப் போடுறோம்ல, ரூட் கனால் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக பண்ணுற மாதிரி. ஸோ அது மாதிரி knee கேப் மாதிரி டென்டல் கேப் knee கேப் சொல்லணும். பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரிக்கு அப்புறம் முன்னாடி இருந்த ப்ராக்டிசஸ் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு நீங்கள் சொன்னீங்க ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி பண்ண முடியும்ன்ட்டு. சப்போஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோ இல்லை வந்து அவங்க ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க இந்த ரொட்டீன் ஒர்க்ஸை பண்ணலாமா? கண்டிப்பாக. தட்ஸ் த யூஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி டூயிங் த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஐ ஹேவ் லாட் ஆஃப் நம்ம பேஷண்ட்ஸ் சிம்ஸ்லாம் அங்கே பண்ணி யூஸிங் திஸ் டெக்னாலஜி தே ப்ளே கோல்ஃப்.
Golf is a very high demand sports. They play tennis, golf. So all the sports persons can go back to their own routine sportsக்கு போகலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், கிரிக்கெட் ஆடலாம். அவங்க வந்து சர்ஜரிக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். இப்போ கொஞ்சம் பேர் சர்ஜரிக்கு முன்னாடி எதுவுமே பண்ணாமல் இந்த சர்ஜரி பண்ணால் கோல்ஃப் ஆடக்கூடாது. ஸோ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, லாஸ்ட் 2 years நான் ஆட முடியலைங்க, ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை ஸ்போர்ட்ஸ், அவங்களுக்கு பண்ணலாம். ஸோ ஒரு சிலர் வந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்க அந்த சர்ஜரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நார்மலாக இப்போ சேரில் உட்காரதோ இல்லை சோஃபாவில் உட்காரதோ வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அவங்க கீழே உட்காரணும்னு தான் நினைப்பாங்க. இந்த சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்க அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாமா? ஸோ ஏஜ் இஸ் நாட் அ கிரைட்டீரியா. ஓல்டஸ்ட் ஏஜ் நாங்கள் என்ன பண்ணோம் 91, 92க்குலாம் நீ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இட்ஸ் டோட்டலி த குவாலிட்டி ஆஃப் லைஃப் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் சர்ஜரி அண்ட் செகண்ட் திங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் என்னவங்க அன்றாட வாழ்க்கை அன்றாட தேவைங்க பண்ணணும் அவங்க. ஸோ தே கான்ட் சிட் இன் த வீல் சேர். மெயின் பேசிக் திங் ஓல்டர் த பீப்புள் வயசாக அவங்க தனியாக நிற்கணும், தனியாக நடக்கணும், தனியாக பாத்ரூம் போயிட்டு வரணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைஃப் ஸ்டைல். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முடியலன்னா சர்ஜரிஸ் ரெக்கமெண்டட். அவங்க இண்டிபெண்ட்டாக பாத்ரூம் போகலாம், பாத்ரூம் படிக்கட்டு ஏறலாம், வெளியில் போகலாம். கீழே உட்காரலாம்னா வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப பேர் சொல்லலாம் உட்காரக்கூடாது, உட்கார முடியும், டிபேட் ரொம்ப நடந்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் இதில் என்ன பண்ணோம், சர்ஜரிக்கு முன்னாடி நீங்கள் உட்காரிங்களான்னு கேட்போம். சர்ஜரிக்கு முன்னாடி நான் உட்காருங்கன்னா கண்டிப்பாக உட்காரலாம், ஆஃப்டர் சர்ஜரி உட்காரலாம். அதுதான் கீ டிஃப்ரென்ஸ். சர்ஜரிக்கு முன்னாடி நீங்கள் உட்கார முடியுது கீழேனா சர்ஜரி பண்ணாலும் கீழே உட்காரலாம். ஏன்னா அந்த டெக்னாலஜியில் வந்து வி யூஸ் த பெஸ்ட் ப்ரிசிஷன் யூஸ் பண்ணுறோம், லிகமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிசர்வ் பண்ணுறோம். அதனால் சர்ஜரிக்கு அப்புறம் உடனே உட்கார முடியாது, கொஞ்சம் படிப்படி. ஃபஸ்ட்டு ஹை சேரில் உட்காருவீங்க, அப்புறமா கொஞ்சம் லோவர் 6 to 8 weeks மசில்ஸ் ஆர் குட், உட்காரலாம். சிம்ஸில் இந்த ரொபோட்டிக் டெக்னாலஜி வந்து எவ்வளோ காலங்களாக யூஸ் பண்ணி சர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? திஸ் டெக்னாலஜி இன் சிம்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் எவல்யூஷன். ஸோ இதுக்கு முன்னாடியே நாங்கள் நேவிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டோம். ஆல் திஸ் டெக்னாலஜி வாஸ் தேர் பிஃபோர். இந்த நேவிகேஷனில் அப்கிரேட் ஆனது தான் ரொபோட்டிக் டெக்னாலஜி. இப்போ நேவிகேஷன் டெக்னாலஜியில் வந்து பிளான் பண்ணும், எக்ஸிக்யூஷன் பை த சர்ஜன். there will be some errors, whereas in robotics whatever you plan execute. So last 4 years நாங்கள் robotic யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் for all our cases. So we don't select cases, everybody undergo surgery வரவங்களுக்கு we use this technology. So navigation robotics has been used common. So last 15 years I'm using this technology. It's an evolution or a generation of every first generation, like a phone upgradation மாதிரி. You keep on upgrading the technology. You can't still பழைய டெக்னாலஜியில் உட்காந்துட்டு வெயிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் யூஸ் டெக்னாலஜி அப்டேட் பண்ணணும். ஏன்னா எவ்ரி டைம் பெனிஃபிட்ஸ். ஸோ வி ஆர் நாட் ரொம்ப ஃபார் அமெரிக்கா. ஸோ நம்ம சிம்ஸில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி இஸ் பீன் யூஸ் இன் யூஎஸில் இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, ஜப்பானில். இப்போ நம்ம நோ சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர் டு எனிபடி, வி ஆர் ஈக்குவல் டு த வேர்ல்ட். நோ. ஸோ வாட் த டெக்னாலஜி இங்கே பண்ணுற சர்ஜரி த சேம் திங் இன் யூஸ் டன் த யூஎஸ். இங்கே பண்ணுற சர்ஜரி சேம் இன் ஆஸ்திரேலியா. ஸோ இது முன்னாடிலாம் இங்கே ஆஸ்திரேலியா நல்லா சர்ஜரி பண்ணுவாங்க, சிங்கப்பூரில் போய் பண்ணிக்கலாம்லாம். இதுக்குமே தேவை கிடையாது. வி ஆர் மச் ஈக்குவல் டு த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். இன்ஃபேக்ட் வெளிநாட்டிலேருந்து பேஷண்ட்ஸ்லாம் வராங்க. வி கெட் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் கனடா, மோஸ்ட் ஆஃப் த ஐலேண்ட் கண்ட்ரீஸ் கம் ஹியர். ஸோ வி டூ லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ் அண்ட் பீப்புள் கம். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு தே வாண்ட் கோ பேக். ஸோ தே கேன் டேக் த ஃப்ளைட் ட்ராவல் பேக். அங்கே போயிட்டு தே டூ ஆல் திஸ் எக்ஸசைசஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணலாங்க. சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு வலி இருந்ததுன்னா அதை உடனே கவனிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து அது ரொம்ப சிவியர் ஆன பிறகு தான் ஒரு டாக்டர் கிட்ட வந்திருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சார்? யூஸ்வலாக அந்த நீ ஆர்த்ரைட்டிஸ் வந்து உடனே இன்னைக்கு வலி நாளைக்கு அப்படிலாம் வரமாட்டாங்க. இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்றது இட் பீன் ஃபார் லாங் டைம், 1 or 2 years ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். யாருக்குமே வி டோன்ட் ரெக்கமெண்ட் நேற்று பெயின் இன்னைக்கு சர்ஜரிலாம் இல்லை, என்னிட்டு முடியல, ஃபஸ்ட் டே பெயின் இருக்குது, ட்ரை லோக்கல் ரெமெடிஸ், ஐஸ் பேக்ஸ் வைங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். முடியல, வெளியில் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டே டு டே லைஃப்பில் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னா அந்த டைம் ப்ளீஸ் மீட் த டாக்டர். ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இட் பிகம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு ஆகும். எர்லி ஸ்டேஜஸில் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், உங்கள் முட்டி வளையம் பார்க்கலாம், ஜாயிண்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மாதிரி அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா ஜாயிண்ட்லாம் ப்ரிசர்வ் பண்ணலாம். ஸோ வி நாட், எங்களுக்கு எல்லாருமே சர்ஜரி பண்ணுற ஆசை யாருக்குமே இல்லை. வி வாண்ட் டு ப்ரிவெண்ட் சர்ஜரி. ஸோ ப்ரிசர்வ் த ஜாயிண்ட். ஸோ எந்தெந்த சிம்டம்ஸ் இருந்தால் இதை வந்து டாக்டர் கிட்ட வந்து பார்க்கணும் சார்? நீ பெயின் 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, நடக்க முடியல, வெளியே போக முடியல. ஹியூமன் பாடிக்கே பெட்டராக தெரியும், நம்ம முன்ன மாதிரி இல்லை, ஐம் நாட் நார்மல். நாட் நார்மல், ப்ளீஸ் சீக் த ஹெல்ப்.
ஜஸ்ட் கோ டு ஃபேமிலி ஃபிசிஷியன், உட்காருங்க, பேசுங்க அவங்ககிட்ட, எக்ஸாமின் பண்ணட்டும். ஃபியூ பேசிக் திங்ஸ் டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ரிக்வயர். யூ டோன்ட் நீட் டு ஜம்ப் டு எம்ஆர்ஐ சிடிலாம், அதான் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு கோ டாக் டு ஃபேமிலி ஃபிசிஷியன், பாருங்கள் என்ன ஆச்சு, இன்சிடென்ட் என்ன ஆச்சு, எவ்வளோ நாள் வலி இல்லை, எப்போ வந்துருச்சு, ஏன்னா இன்சிடென்ட் கீழே விழுந்துட்டிங்களா, அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ பண்ணிக்கலாம். சார், பொதுவாகவே வந்து ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரி ரோபோட்டிக் சர்ஜரி இதெல்லாம் பண்ணோன்னாலே வந்து பேஷண்ட்ஸ் மத்தியில் வந்து அவங்களுக்கு இது காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இந்த சர்ஜரிக்கு காஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்கும் சார்? ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின் நீங்கள் கேட்டது. பொதுவாக மக்கள் எல்லாமே பயப்படுவாங்க, காஸ்ட்டு ரோபோட்டிக் பண்ணுறீங்களா காஸ்ட். ஸோ குட் சிம்ஸில் அது ஒரு வெரி அட்வான்டேஜ் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்னென்னா, எங்கள் டீம் என்டையர் ஹாஸ்பிட்டல் ஒர்க் டுகெதர். ஸோ டெக்னாலஜி புதுசாக ரோபோட் வாங்கினதில் கிடையாது. வி ஹேவ் பீன் சொன்ன மாதிரி நேவிகேஷன் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக வில் பீன் ஹேவிங் திஸ் டெக்னாலஜி. ஜென்ரேஷன் ஆஃப் ஒன் ஜென்ரேஷன் ஆஃப் அப்கிரேட் பண்ணிகிட்டே வரதுனால காஸ்ட் இஸ் நாட் அடிஷ்னல் டு தி பேஷண்ட்ஸ்க்கு பர்டனே கிடையாது. ஸோ வாட் பெஸ்ட் அவுட்கம்ஸ்க்காக தான். ஸோ திடீர்னு ஒரு ரோபோட் வாங்கிட்டு காஸ்ட் அப்படி கிடையாது. இது டெக்னாலஜி பீன் யூசிங் ஃபார் ரெகுலர்லி, இட்ஸ் அப்கிரேடிங் எவ்ரி டைம் யூர் அப்கிரேடிங் ஃப்ரம் த ஒன் டெக்னாலஜி டு நெக்ஸ்ட் டெக்னாலஜி. இதனால் நாட் ஒன்லி தட் எலைட் பீப்புள், அர்பன் பாப்புலேஷன் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. we are done for the patients who play golf ஆடுறவங்கலேருந்து விவசாயம் பண்ணுறவங்க வரைக்கும் ரோபோட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் டே டு டே லேபர், வயலில் போய் வேலை பண்ணுறவங்க, விறப்பு வெட்டுறவங்க, தண்ணி பாசவங்க, அந்த டைப் ஆஃப் ஃபார்மர்ஸ் கூட நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ரோபோட்டிக் டெக்னாலஜி. தட்ஸ் வெரி அட்வான்டேஜஸ். ஸோ வென் யூஸ் கீப் ஆன் யூஸிங் டெக்னாலஜி கான்ஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப அந்த காஸ்ட் கம்மியாகிட்டே வந்துடும். திடீர்னு சடனாக புது டெக்னாலஜியில் தான் காஸ்ட் அதிகம். ஸோ பீன் யூஸிங் டெக்னாலஜி ஃபார் இத்தனை வருஷம் இருக்கிறதுனால அந்த காஸ்ட் இஸ் வெரி மினிமல். இட் இஸ் அஃபோர்டபுள் டு எவ்ரிபடி. இட்ஸ் நாட் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். ஓகே சார், இப்போ இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த மூட்டு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கு பேஷண்ட்ஸ் ஏதாவது ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணுமா? ஹாஸ்பிட்டல், சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இதுக்கு எந்த மாதிரியான கேர் கொடுப்பாங்க சார்? ஸோ பேஷண்ட் மூட்டு தேய்மானம் ஒன்ஸ் அதான் அந்த முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இம்ப்ளான்ட் எல்லாமே கொஞ்சம் அவ்வளோ அட்வான்ஸ்டு இல்லை. இப்போ 20% ஜென்ரேஷன் வந்து இம்ப்ளான்ட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டி வந்துருச்சு. அது நடுவில் இருக்க பாலிஎத்லீன்ற பிளாஸ்டிக்லாம் ஹைலி காஸ்ட்லிங், ஹைலி டியூரபிள் பிளாஸ்டிக் அது. ஸோ இப்போ ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ண அப்புறமா தேய்மாட்டம் கம்மியாகும். ஸோ அதான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த வீல் கார் பேசிக் எக்ஸாம்பிள் வந்து அலைன்மெண்ட். ஒரு கார் வீல் பேலன்சிங் பண்ணுற மாதிரி அலைன்மெண்ட்டும் பேலன்சிங் ஒரு டயருக்கு கரெக்டாக பண்ணோன்னா அந்த டயர் தேய்மாட்டம் கம்மியாகும், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், மைலேஜும். அதே மாதிரி தான் முட்டி சர்ஜரி கூட நல்ல அலைன்மெண்ட் வச்சுட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணணுன்னா நம்ம வைக்கிற இம்ப்ளான்ஸ் உள்ள கரெக்டாக வச்சோம்னா இந்த தேய்மாட்டம் ரொம்ப கம்மியாகும். ஸோ 20 இயர்ஸ்ன்றது we are trying to push to 35 years now. ஸோ இதுக்காக தான் நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணணும், கரெக்டான பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது லைஃப் ஆஃப் த இம்ப்ளான்ட்டும் நல்லாயிருக்கும், திரும்பி அது தேயாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த பாலிஎத்லின் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோன்ற அது வந்து பாடிக்கு ஒரு ஃபாரின் மெட்டீரியல் தானே, அப்படி இருக்கும்போது அதனால ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இது வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் பேஷண்ட்ஸும் கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்தியன் ஏன்ஷியம் பல ஜென்ரேஷன்ஸாக நம்ம ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கோம். நம்ம வெளிநாட்டுக்கார மாதிரி ஜுவல்ஸ், நம்ம இந்தியன்ஸ் வந்து ஆன்சஸ்டர் ஜென்ரேஷன் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ மெட்டல் அலர்ஜின்றது வெரி 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 மினிமல். நம்ம இந்தியன்ஸ்க்கு இன்எக்ஜிபிள் அவ்வளோமா இல்லை. ஸோ இந்த மெட்டல் யூஸ் பண்ண டைட்டானியம், அந்த கோபால்ட், அந்த மெட்டீரியல், அந்த பிளாஸ்டிக் எல்லாமே இந்தியன் பாடிஸ் இல்லை அக்செப்டட் வெரி வெல். ஸோ வி ஹார்ட்லி எந்த அலர்ஜியுமே இல்லை. ஸோ இருக்கிற அலர்ஜி ரிப்போர்ட் பண்ணவங்களும் வெளிநாட்டில் ரிப்போர்ட் பண்ணது தான் இங்கே ரொம்ப ரொம்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் ஸ்பெஷல் மெட்டீரியல் வச்சுருக்கோம் இப்போ. ஸோ ஆக்சினியம் என்ற மெட்டீரியல் இருக்குது. அலர்ஜின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சினியம் என்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். சார், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இது பார்க்குற நேயர்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் News7 தமிழ் சேனலுக்கு. அண்ட் I take this opportunity to thank Doctors Day. Happy Doctors Day. So even doctors also needs a work-life balance இருக்கணும். So they have to spend good quality of time. So I am also trying to spend whenever get chance. ரொம்ப நன்றிங்க.